அர்ச்சுனா எம்பிக்கு மீண்டும் சிக்கல். யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. டெலிபன கேன்சர் வேலை செய்யற ஆன்காலஜிஸ்டான டாக்டர் வந்து அவதூறான தரப்புகளை சோசியல் மீடியாவில் பதிவு செய்யறதுக்கு நடைபெற்றிருந்த வழக்கு. இது நாங்க கடந்த மாசம் போட்டிருந்தோம். 16 இந்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல சம்மன்ஸ் மற்றும் பெட்டிஷன் எல்லாமே முதலாம் தரப்பு டாக்டர்ஸுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. முதலாம் தரப்பு டாக்டர் ஜெயக்குமார் சட்டத்தரணிகளை இரண்டாம் தரப்பு டாக்டர் நான் ஆஜராகப்படல. நாங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழக்கு ஏப்ரல் 24 இரண்டாம் தரப்பு வாதிகளையும் முதலாம் தரப்பு வாதிகளும் அவங்களுடைய காரணங்களை காட்டுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கு. அந்த டேட்ல அவங்க கண்டிப்பாக தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக ஆஜராக கோட்டால போட்டு. அனுரா ஆட்சியிலும் தமிழர் பகுதியில் நிலங்கள் அபகரிப்பு. மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம். கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஊர்வனிக்கன்பட்டி கிராமத்தில் ராணுவ தேவைக்காக முன்னெடுக்கப்படவிருந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு எதிராக இன்று காலை பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் பலத்த எதிர்ப்பினை தொடர்ந்து திட்டமிடப்பட்டிருந்த நில அளவை நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தின் 4வது பட்டாலியன் படைப்பிரிவின் மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்காக 25.73 ஏக்கர் தனியார் காணிகளை சுவீகரிக்கும் நோக்குடன் இந்த நில அளவை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. என் பேர் பிரகாஷ் பத்திரா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காணிங்க தான். நாங்கள் 2006ஆம் ஆண்டு இடப்பெயர்வில் இடம்பெயர்ந்து போட்டோம். திருப்பி 2010ஆம் ஆண்டு மேல்குடியேற்றம் செய்த போது எங்கள்கிட்ட காணியில் இராணுவம் இருக்குது. நாங்கள் பல இடங்கள்லையும் போய் முறைப்பாடு செய்து பல அமைப்புகள் கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் முறைப்பாடு செய்தனால எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களோட காணி விட்டுத்தரையும். நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னது விரைவில் உங்களை காணிகளை நாங்கள் விட்டு தருவோம்னு சொல்லி. இப்போ இந்த 12ஆம் மாதம் 26ஆம் தேதி எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. இந்த காணியை தாங்கள் சுவீகரிக்க போகிறோம்னு சொல்லி. நாங்கள் எங்களோட காணியை எந்த விதத்திலையும் சுவீகரிக்க விட மாட்டோம். ஏனென்றால் எங்களோட சொந்த இடம், நாங்கள் சொந்த உறுதிக்காரர். எங்களுக்கு இந்த காணி வேணும். இந்த சொந்த உறுதி சொந்த காணி எங்களுக்கு வேணும். நாங்கள் எந்த விதத்திலையும் இராணுவத்துக்கு இந்த காணியை கையளிக்க மாட்டோம். இதுக்கு எங்களுக்கு கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் எங்களோட ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இந்த காணியை எடுத்துத்தாரக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். எங்களோட ஜனாதிபதி ஆட்சிக்கு வரைக்க கூறியிருந்தார் தான் மக்கள் குடியிருப்பு எல்லாத்தையும் விட்டு தருவதாக. இதுவரைக்கும் எங்களோட காணிகள் எதுவுமே விடுபடை. மட்டக்களப்பு குருக்கள் மடம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் 6 அடி ஆழம் வரை தோண்டப்பட்ட நிலையில் மனித உடலின் எச்சங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அவ்விடத்தில் அகழும் பணி நேற்று மாலையோடு கைவிடப்பட்டு அப்பகுதி மூடப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளது. 3வது நாளோடு முதலாவதாக தோண்டப்பட்ட இடம் கைவிடப்பட்டு மூடப்படுகின்ற நிலையில் அகழ்வு பணியும் நேற்றோடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அப்பகுதியில் சந்தேகிக்கப்படும் ஏனைய இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணி முன்னெடுக்கப்படும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் கைவிலங்குடன் பொதுவெளியில் தோன்றிய பிள்ளையான். மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து நீதிமன்றில் ஆஜர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இன்று பிற்பகல் 2:10 மணியளவில் பலத்த பாதுகாப்புடன் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் பொதுவெளியில் அழைத்து வரப்பட்டுள்ளார். கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கு முன்னதாக அவர் சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தன் பேராசிரியர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சந்தேகத்தின் பேரிலேயே சுமார் 19 ஆண்டுகளுக்கு பின்னர் 2025 ஏப்ரல் மாதம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பிலும் அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் வாகன விபத்து, சிறுவன் உயிரிழப்பு. மட்டக்களப்பு மயிலம்பாவளி பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். மயிலம்பாவளி விபிலானந்த வித்தியாலயத்தில் தரம் 6 வகுப்பில் கற்கும் சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மோட்டார் சைக்கிளில் இருவர் பயணம் செய்ததாகவும் இவர்கள் மட்டக்களப்பிலிருந்து புலனறுவையில் உள்ள மரண வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த வேளை சிறுவன் திடீரென வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் 16-17 இணையவழி வேலை. பிரதமர் தலைமையில் அவசர கூட்டம். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிபொருள் மற்றும் வெளிச்சக்தியை சேமிக்கும் நோக்கில் ஏப்ரல் 16 மற்றும் 17 தேதிகளில் அரசு சேவைகளை இணையவழி ஊடாக முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு ஆராய்ந்து வருகின்றது. அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் 3வது கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இணையவழியில் நேற்று நடைபெற்ற போதே இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த கட்ட சந்திப்பு எதிர்வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அளவீட்டு முயற்சிகளை இந்த NPP அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வருகின்ற பொழுது தாங்கள் மக்களுடைய காணிகளை மக்களிடம் கையளிப்போம், மக்களுடைய காணிகளில் இராணுவத்தினருக்கு வேலை இல்லை என்று சொல்லி மக்களை முழுமையாக நம்ப வைத்து கணிசமான தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் அவர்கள் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடு கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சரி அல்லது இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சரி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் எங்களுடைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் மிக தெளிவாக இந்த காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை வலியுறுத்தி இருந்த பொழுது அது தீர்மானங்களாக இருக்கத்தக்கதாக NPP-யினர் இந்த இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பது என்பது அவர்களுடைய முகங்களை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த போராட்டம் நடந்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த காணி அளக்கப்பட்டு இதில் பல ஏக்கர் காணிகள் உங்களை அளித்த இன அழிப்பு இராணுவத்திற்கு நிரந்தரமாக தங்குவதற்கான ஒரு முகாமாக மாற்றப்பட்டிருக்கும். ஆகவே எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விரலால் கண்ணுக்குள் குத்துகிற ஒரு செயல்பாட்டை இந்த சிங்கள பௌத்த இனவரி பிடித்த NPP அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. போலி வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி மக்களை ஏமாற்றி தங்களுடைய கட்சிக்கு அந்த ஆணையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சர்வதேச மட்டத்தில் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற எல்லா செயல்பாடும் தமிழ் மக்களுடைய விருப்பங்களின் அடிப்படையிலே வந்து தமிழ் மக்களுடைய அபிவிருத்திக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் செய்வதாக சர்வதேச சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டு இங்கே தமிழர்களுக்கு இருப்பை அளிப்பதற்கான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.